நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீச்சே தாய் அப்படின்ற ஒரு ஹிந்தி ஹாரர் மோட் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ க்யூர் பிகின்ஸ். இந்த வீடியோ கான்செப்ட் என்னென்னா, ஒரு வில்லேஜில் ஸ்மால் ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பட் ஒன் ஈவினிங் ரவி அந்த ஃபேமிலி எல்லோஸ் வந்து ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு ஒரு பார்ட்டிக்கு. இந்த பார்ட்டி போனதுக்கப்புறம் அவர் வந்து காற்று நடுவில் படுத்து இருக்கார், ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறாரு. அப்புறம் சாமியை வச்சு பார்க்கும்போது ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அவருக்கான அந்த மருந்தை கண்டுபிடிக்க இப்போ நம்ம அங்கே போகிறோம். இதுதான் இந்த கேமோட ஒன்லைன் கான்செப்ட். கேமுக்குள்ளே போகலாமா? போகலாங்க. This IPL 2026. இந்த ஆடு வர நடுவில் வெறுப்பேற்றுட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த 5 செகண்ட்ஸ்க்கு. இப்போ சான்ஸ் 1 ஃபஸ்ட்டே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு மாடு இருக்குல்ல, இந்த ஈவல் மாடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வாட்டர் அண்ட் ஃபுட் நம்ம கொடுக்கணும். ஸோ வாட்டர் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டோர் ஓப்பன். இங்கே இல்லை, இங்கே தான் இங்கே வந்து இருக்கும். இந்த கண்டி தேவைப்பட போகிறோம்னா இந்த எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ எங்கே தெரியுமா போகணும், இப்படிக்காக வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். இங்கே தான் நம்ம அந்த க்யூ ரெடி பண்ணுறோங்க. பாருங்கள், எக்யூப்மெண்ட் தான் இருக்குது. இதை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. இங்கே வேறு இடம் இருக்கா? இல்லை. சரி, நம்ம உள்ளே போவோம். அந்த ஒரு தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வெசில் தேவைப்படும். அந்த வெசில் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும். இந்த கோடு இருக்கும், இந்த கோடை பார்த்துப்போம். 4003. ஓகேவா? இங்கே மேட்ச் 6 கிடச்சிச்சு. ஓகே, ஃபஸ்ட் செக் பண்ணிட்டு எடுத்து போய்ப்போம். கைஸ் இங்கே இல்லை. அப்போ மேலே எங்கேயாவது வச்சுருக்கானுங்க போல். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இல்லை பார்த்துக்கோ. சரி, ஓகே, மேலே தான் போகணும் போலயே. வேறு வழி இல்லை, மேலே போயிடுவோம். அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் த டோர். ஓப்பா பார்த்துனே வருங்க. என்ன முடியாது. இந்த டோரை பார்ப்போம். இங்கே ஒரு லாக் இருக்குது. இந்த லாக்கில் வந்து 4003. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாம் கிடைக்கும். இல்லை, ஓப்பன் பண்ணல. ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே இன்சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு வழி இருக்கும். இங்கே இன்னொரு முக்கியமான பொருளும் கிடச்சிச்சு கைஸ். இதுவும் ஒரு முக்கியமான தேவைப்படுற பொருள். இப்படியே வந்து கீழே போட்டுருங்க. அப்புறம் மறுபடியும் இப்படியே வந்து இதை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கீழே போட்டுடலாம். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் அப்படியே எடுத்துன்னு போயிடலாம். இப்போ மேலே மீதி ரூம்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதெல்லாம் இருக்கும். இன்சைட் போய் பார்ப்போம். நம்ம சைடாக வந்த வழியா? இதோ இருக்கு பாருங்கள் பக்கெட்டு. இந்த பக்கெட்டை எடுத்து நம்ம இப்போ கீழே போயிடலாம். வழி விடு. இந்த பக்கெட் எடுத்துன்னு போயிட்டு இங்கே தண்ணி பிடிக்கணும் கைஸ். இப்படி இங்கே டச் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன முக்கியமான வேலை என்ன இருக்குன்னா, அந்த இதுக்கு மானோடைய சாப்பாடு தின்னும். அப்புறம் வுட்டு எடுக்குன்னு கேட்டிங்கன்னா அடுப்பத்துக்கு தேவைப்படும். வுட்டு இந்த அப்பா தேவைப்படும் எங்கேயும் வச்சுப்போம். இப்போ அப்படியே என் சைடு சுற்றி பார்ப்போம். இதோ வுட்டு இங்கே இருக்கா? இந்த வுட்டு எடுத்துன்னு போயிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே மேட்ச் பாக்ஸ் எடுத்து பற்ற வச்சுட்டு அப்படியே கீழே போட்டுருவோம். அப்புறம் இன்சைடு பார்த்தீங்களா இது இருக்கா? இது லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் என்ன பண்ணுவேன்னு. அது லாஸ்ட்டாக நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு இதோ இங்கேயே வச்சுக்கிறாங்க சாப்பாடு. நான் நினச்சேன் இங்கே தான் இருக்கும். கரெக்டாக அங்கேயே வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம மாடு கொடுத்தாலே அது நமக்கு பால் தரும். அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட். இப்போ மில்க் ஆச்சிச்சா. இப்போ ஒவ்வொன்றா நம்ம போய் இல்லை
பொருள் அடுத்து நம்ம அந்த உள்ள 2 பொருள் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துன்னு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் கைஸ். இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்படியே இங்கே ஒரு இது மாதிரி இருக்கா, இங்கே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை வெடிக்க வைக்கணும். இந்த வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பொருள் இருக்குல்ல அடுத்து நம்ம உள்ள போட்டணும். அது முடிஞ்சால் இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் தேவை நம்ம எஸ்கேப் பண்ணிக்கிறோம். எடுத்துட்டிங்களா? அங்கே இது என்ன இதுன்னு தெரில. இது அது ஏதோ சொல்லுவாங்க, என்னங்க அது ஏதோ ஒரு வாட்டர் இருக்குங்க, பேர் நினைக்கிறேங்க. இது ஹோலி வாட்டர். ஆமாம், ஹோலி வாட்டர் இது. இப்போ பிளாஸ்ட் ஆகும். இதுமாதிரி நம்ம மேட்ச் பாக்ஸ் தேவையில்லை. அதை அப்படியே தூக்கி பார்த்து நடுவில் மாற்றிக்கினாங்க. இப்போ போட்டோம். இப்போ ஒன்றும் நமக்கு என்ன தேவை, இது பார்த்தாச்சு இது பார்த்தாச்சு இது பார்த்தாச்சு இது வந்து தேவை. அதுதான் நான் சொன்னால் லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. அதுதான் இது வந்து இந்த வீடை சுற்றி நிறைய குழியாக தோண்டி வச்சுக்கிறாங்களே. இது மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்துல தான் அது இருக்கும். இங்கே தோண்டி பார்ப்போம், இங்கே இல்லையா? சரி, ஓகே, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டு இங்கே தான் மேக்ஸிமம் இருக்கும். எஸ், சொன்ன மாதிரி இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இந்த எஸ்கேப் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் 2 மினிட்ஸில் முடிவு பண்ணுறேன். எஸ்கேப் வீடியோ ரொம்ப சீக்கிரமாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பாத்தில் இருக்கும். இந்த பாத்தில் எடுத்து நம்ம க்யூரை ரெடி பண்ணிவிட்டு இப்போது இந்த கேட் ஓப்பனில் தான் கைஸ் இருக்கும். ஒன்றும் தேட தேவையில்லை. பட் நம்ம மிஷின் முடிக்காமல் இந்த கேட் ஓப்பன் ஆகாது. இப்போ நம்ம வெளியே போயிட்டோம். அந்த கட்சியில் தான் பார்க்கலாம். நம்ம மாடு வந்து எப்படி போயிட்டாங்க. கலரு வித்தியாசமாக வித்தியாசம். சரி, இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்டாக வரும். இப்போ வந்து வெயிடோட ஹவுஸ் கண்டுபிடிக்கணும். அதே பேர் நான் கண்டுபிடிக்கிறது கேட்குறீங்களா? இங்கே ஒரு லைட் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் வெயிடோட ஹவுஸு. அந்த லைட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே போயிடுங்க. வெயிடு தான் சாமியாரோட ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். கிளிக் பண்ணுவோம். திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. த ஸ்டோரி இஸ் ஸ்டில் அன்ஃபினிஷ்ட் சம் டைம் லேட்டர். என்ன கைஸ் ஆச்சு? ஓகே, இவர் சாமியார் நிற்கிறாரு.